ஏன் அன்பு செல்லுமே, என்ன விரக்தியாகவே நினைத்து கொண்டு எங்கு செல்கிறாய்? என்னுடைய அன்பு தங்கமே, இன்று வியாழன் உனக்கு புரிகிறதா? இன்று வியாழன் நீ கேட்டதை நான் தரப்போகும் நாள். உன்னை விட்டு போன அதிர்ஷ்டத்தை திரும்பவும் உன்னிடமே வந்து ஒப்படைக்கப் போகிறேன். உன்னிடம் இருந்த அனைத்து தேவையில்லாத சக்திகளையும் எடுத்துவிட்டு உன் வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உனக்கு ஒன்று விடாமல் உன்னிடம் தரப்போகிறேன். உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் எல்லாம் என்பது எனக்கு தெரியும். அதனால் எது உனக்கு தேவையோ, எது உன் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமோ இப்பொழுது அதை மட்டும்தான் நான் அப்பப்போ உனக்கு தந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய அழகு தெய்வமே, உன்னை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்று நீ சொல்வாய். தெய்வமே, உன்னை நான் எவ்வளவு அன்பாகவும் அக்கறையாகவும் பார்த்து கொள்கிறேன். ராஜா போல் உன்னை அமர வைக்கிறேன். ஆனால் நீ என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்தினாய் என்று கேட்டாய். அதற்கெல்லாம் தான் இனி உன் வாழ்க்கையில் பதில் கிடைக்கப் போகிறது. உன்னுடைய ஒவ்வொரு அழுகுரலுக்கும் நிச்சயமாக உனக்கு நான் வேலை செய்து தருவேன். அதுவும் எப்பேற்பட்ட வேலை என்று தெரிந்தால் நீயே ஆச்சரியப்படுவாய். நீ இழந்தது, இனி நான் தர நினைப்பது எல்லாம் ஒன்று கூடி உன்னிடம் வரப்போகிறது. தங்கமே, என்னை பற்றி நீ என்ன நினைத்தாய்? சாய் ஒரு தேவையில்லாமல் நம்மளை குழப்பிக்கொண்டு நம்மளை வாழவும் விடாமல் இருக்கிறார் என்று தானே. உன்னை நான் எப்படி வாழ வைக்கப் போகிறேன் என்று மட்டும் வேடிக்கை பார். உன்னுடைய கடமையில் நீ சரியாக இருக்கிறாய். நானும் என் கடமையில் சரியாகத்தானே இருப்பேன். இனி என்னுடைய கடமைகளை பார். உன்னுடைய விரதமும் உன்னுடைய வேண்டுதலும் உனக்கு பலனளிக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி எதை பற்றியும் கவலைப்படாதே. எல்லாம் சந்தோஷமே. உன்னுடைய எதிர்காலமே இனிதான் புதிதாக துவங்க போகிறது. அதுவும் நீ ஆசைப்பட்ட மாதிரி காண ஒரு யோக நேரம் வந்துவிட்டதோ. இதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த விஷயத்தை உன் காதில் சொல்ல வந்தேன். என்னுடைய தங்கமே, நீ எங்காவது செல்லும் பொழுது தெய்வ படங்கள் உனக்கு அருகிலேயோ இல்லை கீழேயோ இருந்தால் அதை எடுத்து வைத்துக்கொள். அவ்வளவு எளிதில் யாருக்கும் எந்த தெய்வமும் கிடைக்காது. அப்படியே ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு கிடைக்கும். ஏனென்றால் எல்லா படங்களையும் எடுக்க முடியாது. நான் சொல்லும் ஒரு படம் இருக்கிறது. அந்த தெய்வ படத்தை நீ நிச்சயமாக உன் கையால் எடுக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடைகளும் விலகி உன்னுடைய நல்ல நேரம் துவங்க ஆரம்பிக்கும். இதுதான் அரிதில் கிடைக்கும் வரம். சீக்கிரத்தில் நிச்சயம் உனக்கான தெய்வ படத்தை உன் அருகில் நான் வைப்பேன். அதை நீ மறவாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் சொல்வது புரிகிறதா? தெய்வங்கள் எப்பொழுதும் நீ தேடும் பொழுது கிடைக்காது. ஆனால் உனக்கு எந்த நேர கஷ்டமோ அந்த போது நிச்சயமாக தெய்வம் உன்னிடம் வரும். உன்னுடைய கஷ்டங்களானது விலகும் நேரம் வந்துவிட்டது. இனி உன்னுடைய எதிர்காலத்தை நீயே கண்கூடாக மகிழ்ச்சியாக பார்ப்பாய். போதும், நீ கஷ்டப்பட்டது, உன்னுடைய கவலைகளை தூக்கி சுமந்தது எல்லாம் சீக்கிரத்தில் உன்னிடம் நான் வருவேன். நிச்சயமாக நானே உன்னிடம் தேடி வருவேன். மறந்து விடாதே, ஞாபகம் வைத்துக்கொள். உன்னுடைய வீட்டிற்கு நான் நிச்சயம் வருவேன். உன் கையாலே என்னை கைப்பிடித்து உன் வீட்டிற்கு அழைத்து வருவாய். உன்னுடைய வீட்டில் ஒரு ராஜ கம்பீரமாக நான் அமர்ந்து உனக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் நிம்மதிகளையும் வளங்களையும் அனைத்தையும் அள்ளித்தருவேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.